வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். குட்கா ஊழல் வழக்கில் ஆதாரங்களை சீலிட்ட கவரில் தாக்கல் செய்ய வேண்டும். வருமான வரித்துறைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. ஜாக்டோ ஜியோ போராட்டத்தால் அரசு அலுவலகங்களில் அன்றாட பணிகள் முடக்கம். ஆசிரியர்கள் பள்ளிகளுக்கு வராததால் மாணவ மாணவியர்கள் பாதிப்பு. சென்னையில் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் சார்பில் இளையராஜாவுக்கு பாராட்டு விழா. 7 கோடி ரூபாய்க்கு கணக்கு காட்டிய பின் விழா நடத்த வேண்டும் என ஹைகோர்ட்டில் வழக்கு. நீதிபதி ஆறுமுகசாமி ஆணையத்தில் தம்பிதுரையிடம் 4 மணி நேரம் விசாரணை. ஜெயலலிதா மரணம் தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளித்ததாக தம்பிதுரை பேட்டி. உலகம்பட்டி ஜல்லிக்கட்டில் சீறி பாயும் காளைகளை தாவி பாய்ந்து அடக்கும் வீரர்கள். திண்டுக்கல் சுற்றுவட்டார பகுதி மக்கள் ஆயிரக்கணக்கானோர் கண்டு ரசித்து உற்சாகம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். குட்கா ஊழல் தொடர்பான வழக்கில் தலைமைச் செயலருக்கு அனுப்பிய ஆவணங்களை சீலிட்ட உரையில் வைத்து தாக்கல் செய்ய வேண்டும் என்று வருமான வரித்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. மதுரையை சேர்ந்த கதிரேசன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதில் குட்கா முறைகேடு தொடர்பாக கடந்த 2016 சென்னை குட்கா நிறுவன கிடங்கில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தியதாகவும் அப்போது காவல்துறையினர் உயர் அதிகாரிகள் மற்றும் ஆளுங்கட்சியினருக்கு லஞ்சமாக பணம் கொடுத்தது தொடர்பான ஆவணங்கள் சிக்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனிடையே சென்னை போயஸ் கார்டன் ஜெயலலிதா வீட்டில் கடந்த 2017 வருமான வரித்துறை சோதனையின் போது குட்கா முறைகேட்டில் டிஜிபி ராஜேந்திரன் உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுப்பது தொடர்பான வருமான வரித்துறை அளித்த கடிதம் உள்ளிட்ட சில ஆவணங்கள் சசிகலா அறையில் கைப்பற்றப்பட்டன. அந்த ஆவணங்களும் வருமான வரித்துறையினர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தலைமைச் செயலர் கிரிஜா வைத்தியநாதன் தவறான தகவலை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார். இதற்காக அவர் மீது குற்றவியல் நடைமுறை சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்றும் கதிரேசன் தமது மனுவில் கூறியிருந்தார். இந்நிலையில் இன்று இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சசிதரன், ஆதிகேசவுலு அமர்வு குட்கா விவகாரம் தொடர்பாக தமிழக தலைமைச் செயலருக்கு கடிதம் அனுப்பியது தொடர்பான ஆவணங்களை சீலிட்ட கவரில் தாக்கல் செய்ய வருமான வரித்துறையினருக்கு உத்தரவிட்டனர். வருமான வரித்துறையினர் தலைமைச் செயலாளருக்கும் டிஜிபி அனுப்பிய கடிதம் தொடர்பான ஆவணங்கள் பெற்றுக் கொள்ளப்பட்டதாக செய்திகள் வெளியானதை தொடர்ந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஜாக்டோ ஜியோ அமைப்பினரின் போராட்டம் காரணமாக தமிழகம் முழுவதும் அரசு அலுவலகங்களில் அன்றாட பணிகள் இன்று பாதிக்கப்பட்டது. மேலும் அரசு பள்ளிகளில் ஆசிரியர்கள் வராததால் மாணவ மாணவியர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும். இடைநிலை ஆசிரியர்களுக்கு மத்திய அரசு ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும். 21 மாத சம்பள நிலுவைத் தொகையினை வழங்க வேண்டும். சத்துணவு அங்கன்வாடி பணியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் நிர்ணயம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினரின் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் தமிழகம் முழுவதும் இன்று முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தின் ஒரு பகுதியாக சிவகங்கை அரண்மனை வாசலில் 1000க்கும் மேற்பட்ட ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டன. சிவகாசியில் சாட்சியாபுரம் பேருந்து நிறுத்தம் அருகே அரசு ஊழியர்கள் தங்களுடைய 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். கோரிக்கைகள் நிறைவேறும் வரை காலவரையற்ற போராட்டம் தொடரும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். வேலூர் மாவட்டத்தில் ஜாக்டோ ஜியோ வேலை நிறுத்தம் காரணமாக பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. அரசு அலுவலகங்கள் வெறிச்சோடி காணப்பட்டது. இதன் காரணமாக மாணவர்கள் பொதுமக்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். அண்ணா கலையரங்கம் முன்பாக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் திரண்டு தங்கள் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றாத தமிழக அரசை கண்டித்து கோஷமிட்டபடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
திட்டம் என்பது தமிழகத்தில் ஒரு ஏறக்குறைய ஒரு 5 லட்சத்திற்கு மேற்பட்ட அரசு ஆசிரியர்கள் உள்ளடக்கி இந்த வேலை நிறுத்தத்தை எடுத்து சென்றுள்ளோம். அதன் ஒரு பகுதியாக இன்று அத்துறை தமிழகத்தில் உள்ள அத்துறை மாவட்டங்களிலும் அத்துறை தாலுகா தலைநகரங்களிலும் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்கிறோம். நாளையும் மறுநாளும் தமிழகத்தில் உள்ள அத்துறை மாவட்டங்களிலும் அத்துறை தாலுகாக்களிலும் மறியல் போராட்டத்தை நடத்துகின்றோம். இளையராஜாவுக்கு பாராட்டு விழா நடத்த தடை கோரி தயாரிப்பாளர்கள் 2 பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சார்பில் இளையராஜாவுக்கு பாராட்டு விழா நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. சென்னையில் பிப்ரவரி 2 மற்றும் 3ஆம் தேதிகளில் பாராட்டு விழா நடத்தப்பட உள்ளது. இந்நிலையில் பாராட்டு விழாவிற்கு தடை கோரி திரைப்பட தயாரிப்பாளர்கள் ராதாகிருஷ்ணன் மற்றும் சதீஷ்குமார் ஆகிய இருவரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். இதில் தயாரிப்பாளர் சங்க கணக்கு விவரங்களை தாக்கல் செய்துவிட்டு பின்னர் விழாவை நடத்தலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்த 7 கோடி ரூபாய் எங்கே போனது எனவும் மனுவில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. பொதுக்குழுவை கூட்டி முடிவெடுத்த பின்னரே இளையராஜாவுக்கு பாராட்டு விழா நடத்தப்பட வேண்டும் எனவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜெயலலிதா மரணம் தொடர்பாக நீதிபதி ஆறுமுகசாமி ஆணையம் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளித்ததாக மக்களவை துணை சபாநாயகரும் அதிமுக எம்பியுமான தம்பிதுரை தெரிவித்தார். ஜெயலலிதா மரணம் மற்றும் அவருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சைகள் தொடர்பாக எழுந்த சந்தேகங்கள் குறித்து ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி ஆறுமுகசாமி தலைமையிலான ஆணையம் விசாரணை நடத்தி வருகிறது. இதுவரையில் IAS, IPS அதிகாரிகள், அப்போலோ மருத்துவமனை டாக்டர்கள், நர்சுகள், ஜெயலலிதாவின் உறவினர்கள், பணியாளர்கள் என பலரிடம் விசாரணை நடைபெற்றுள்ளது. இதில் சிலர் மீண்டும் வரவழைக்கப்பட்டு குறுக்கு விசாரணை நடத்தப்பட்டது. இந்த நிலையில் ஆறுமுகசாமி ஆணையத்தில் மக்களவை துணை சபாநாயகரும் அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளருமான தம்பிதுரை இன்று ஆஜராகி விளக்கம் அளித்தார். சுமார் 4 மணி நேரத்திற்கு மேலாக தம்பிதுரையிடம் விசாரணை நடைபெற்றது. விசாரணைக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய தம்பிதுரை ஆறுமுகசாமி ஆணையம் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளித்ததாக தெரிவித்தார். பல கேள்விகள் கேட்கப்பட்டன, இல்லை என்று சொல்லவில்லை. அந்த கேள்விகளுக்கு உரிய பதிலை சொல்லியிருக்கிறேன். அது ஆணையத்திலிருந்து அவர்கள் எழுதும்போது தெரிந்து கொள்ளலாம். ஆணையத்தில் சொல்லிட்டு வந்து நாம் சொன்னாக்க நான் ஒரு டெப்டி ஸ்பீக்கர் வரும்போது அவர் கான்ஃபிடென்ஷியல் மாதிரி அதை நான் விளக்குவது சரியாக இல்லை என்பது என்னுடைய கருத்து. திண்டுக்கல் அருகே உலகம்பட்டியில் நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டில் வாடி வாசலில் சீறி பாயும் காளைகளை மாடுபிடி வீரர்கள் பிடித்து அடக்குவதை ஏராளமான பொதுமக்கள் உற்சாகத்துடன் பார்வையிட்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் உலகம்பட்டியில் காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கு முறையாக சோதனைகள் நடத்தப்பட்ட பின்னரே ஜல்லிக்கட்டு தொடங்கியது. இதில் மதுரை, தேனி, திருச்சி, மணப்பாறை, புதுக்கோட்டை மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து 600க்கும் மேற்பட்ட காளைகளும் 450 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றுள்ளனர். ஜல்லிக்கட்டு நடைபெறும் பகுதியில் 2 துணை கண்காணிப்பாளர்கள் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை திண்டுக்கல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் உற்சாகமாக பார்வையிட்டு வருகின்றனர். தேர்தலுக்காக அதிமுக கூட்டணி கதவு திறந்தே இருப்பதாகவும் ஒருமித்த கருத்துக்கள் உள்ள கட்சிகளை தேர்வு செய்ய ஆலோசனை நடத்தி முடிவெடுக்கப்படும் என்றும் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களவை தேர்தல் நடவடிக்கைகளில் அதிமுக எக்ஸ்பிரஸ் வேகத்தில் செயல்பட்டு வருவதாகவும் தேர்தல் நேரத்தில் கூட்டணி பெட்டிகள் இணைப்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். எக்ஸ்பிரஸ் பொறுத்தவரை ரெடியா இருக்கு. இப்போ எங்களை பொறுத்தவரை நாங்கள் கூட்டணிக்கான கதவுகளை நாங்கள் மூடவில்லை. கூட்டணிக்கான கதவுகள் திறந்தே இருக்கின்றது. ஆனால் யாரை சேர்ப்பது, யார் தேவையில்லை, இதெல்லாம் ஒரு தனிநபர் முடிவு செய்ய வேண்டிய விஷயம் கிடையாது. யார் யார் எங்கள் ட்ரெயினில் எக்ஸ்பிரஸில் ஏறுறாங்களோ அப்போ ஏறிக்கலாம். அது யாரை ஏற்றுறது, யாரை இறக்கி விடுறதெல்லாம் அப்போ தான் நாங்கள் சொல்லுவோம். கொடநாடு விவகாரம் தொடர்பாக திமுக போராட்டம் நடத்தவிருப்பது குறித்து செய்தியாளர்கள் கேட்டதற்கு எந்த கொம்பன் நினைத்தாலும் அதிமுகவை உடைக்க முடியாது என்று கூறிய அமைச்சர் ஜெயக்குமார் கொடநாடு விவகாரத்தில் உரிய விசாரணை நடத்தி சட்டத்தின் முன் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்ப வேண்டும் என்று கேட்டுக் கொண்ட அவர் அரசின் நிதிநிலையை பொறுத்து அரசு ஊழியர்களின் கோரிக்கைகள் பற்றி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். கொடநாடு விவகாரத்தை பொறுத்தவரை திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஆரம்பத்திலிருந்து தினகரனும் சேர்த்து தான் எவ்வளோ முயற்சிகள் பண்ணாங்க. அம்மாவுடைய அரசை கவிழ்த்துடணும், கட்சியை உடைச்சிடணும், கட்சி இல்லாமல் பண்ணிடணும். எந்த கொம்பன் நினைத்தாலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உடைப்பதற்கு
எத்தனை பிறை வந்தாலும் அது முடியாத காரியம். உரிய விசாரணை செய்து சட்டத்தின் முன் அவர்கள் கண்டிப்பாக நிறுத்தப்படுவார்கள். எங்களுடைய உடன்பிறவா சகோதரராக இருக்கின்ற அரசு ஊழியர்கள், ஆசிரியர் பெருமக்கள் எல்லோருமே அரசின் நிலை உணர்ந்து அவர்களுக்கு பணிக்கு திரும்ப வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அன்பான வேண்டுகோளாக வைக்க நாங்கள் இங்கே கடமைப்பட்டிருக்கின்றோம். அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அறிக்கை குறித்து உரிய நேரத்தில் உரிய நடவடிக்கைகள் நிச்சயமாக இருக்கும். சாலை பாதுகாப்பிற்கு போக்குவரத்து துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், பள்ளி மாணவர்களின் எதிர்காலத்தை மனதில் கொண்டு ஜாக்டோ ஜியோ அமைப்பினரின் போராட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். போக்குவரத்து துறையை பொறுத்தவரையிலும் பல்வேறு மாற்றங்கள் இன்றைக்கு தமிழகத்திலே உருவாக்கப்பட்டு இந்தியாவிற்கே தமிழகம் போக்குவரத்து துறையில் சிறந்த மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. பள்ளிக்கல்வித்துறையை பொறுத்தவரையிலும் 1, 6, 9, 11 படிக்கின்ற மாணவர்களுக்கு பாடத்திட்டத்திலே சாலை விதிகள் இணைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த ஆண்டு கொண்டு வருகிற பாடத்திட்டத்திலும் சாலை விதிகள் இணைக்கப்படும். அது மட்டுமல்லாமல் பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு வகுப்பறையிலே சாலை விதிகளை பின்பற்றுவதற்கு போக்குவரத்து துறையோடு சேர்ந்து அந்த பணிகளை ஆசிரியர் மூலமாக கற்றுத்தருவதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள், கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்கள் அவருடைய எதிர்காலத்தை மனதிலே கொண்டு நம்முடைய பொதுத் தேர்வுகள் நடைபெறுகிற இந்த நேரத்தில் தொடர்ந்து நாங்கள் தொடர்ந்து வேலை நிறுத்தம் செய்வோம் என்று சொல்வது இந்த நாட்டிற்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டிய ஆசிரியர் பெருமக்கள், சிறந்த கல்வியை தரக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள், அவர்களை குருவாக நேசிக்கக்கூடிய மாணவர்கள், பெற்றோர்களை பொறுத்தவரையிலும் இந்த போராட்டத்தை அவர்கள் வாபஸ் பெற்றுக்கொண்டு பள்ளி நடைபெறுகிற, அதுவும் பொதுத் தேர்வு நடைபெறுகிற இந்த நேரத்தில் உதவிடல் வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த அரசின் சார்பாக நான் வைக்கிறேன். ஓட்டுநர் உரிமம் பெறுவதை கடுமையாக்க வேண்டும் என்பதில் போக்குவரத்து துறை கவனமாக செயல்பட வேண்டும் என அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் தொடக்க விழா சென்னையில் நடைபெற்றது. இந்த விழாவை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன், போக்குவரத்து துறை அமைச்சர் MRTO துவக்கி வைத்தனர். சாலை பாதுகாப்பு 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் விபத்து மற்றும் உயிரிழப்புகளை குறைப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக சென்னையில் பள்ளி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது பேசிய அமைச்சர் விஜயபாஸ்கர், ஓட்டுநர் உரிமம் பெற எழுத்து தேர்வு முறை கொண்டு வர வேண்டும் என்றும் ஓட்டுநர் உரிமம் பெறுவதை கடுமையாக்க வேண்டும் என்பதில் போக்குவரத்து துறை கவனமாக செயல்படும் என கூறினார். சாலை விழிப்புணர்வு, சாலை பாதுகாப்பு வாரம் என்ற வாரங்களை நடத்தி பொதுமக்கள் மத்தியிலும் மாணவர்கள் மத்தியிலும் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியதால் தான் இப்பொழுது விபத்தினுடைய எண்ணிக்கையும் உயிரிழப்புடைய எண்ணிக்கையும் குறைந்திருக்கிறது. நாம் எண்ணி பார்க்க வேண்டும், இந்திய அளவில் 1,50,000 பேர் சாலை விபத்துகளால் மரணமடைகிறார்கள் என்று ஒரு புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது. ஆனால் தமிழகத்தில் அது 2017ஆம் ஆண்டு சுமார் 16,000 பேர் உயிரிழப்புகள் இருந்தது. கொடநாடு விவகாரத்தில் முதலமைச்சர் பழனிசாமி பதவி விலக வலியுறுத்தியும் இந்த விவகாரத்தில் ஆளுநர் நடவடிக்கை எடுக்க கோரியும் நாளை மறுநாள் கிண்டி ராஜ்பவன் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என திமுக அறிவித்துள்ளது. இது தொடர்பாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கொடநாடு கொலை கொள்ளை விவகாரத்தில் தொடர்புடையவராக குற்றம் சாட்டப்பட்டுள்ள முதலமைச்சர் பழனிசாமி இதுவரை நேரடியாக பதில் கூறவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். கொடநாடு விவகாரத்தில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை கோரி ஆளுநரிடம் அளித்த மனு மீது இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று தெரிவித்துள்ள ஸ்டாலின், முதல்வர் பதவி விலக கோரியும் சிறப்பு குழு விசாரணைக்கு உத்தரவிட வலியுறுத்தியும் நாளை மறுநாள் திமுக சார்பில் கிண்டி ராஜ்பவன் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் அறிவித்துள்ளார். கொடநாடு விவகாரத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் வலியுறுத்தியுள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் போத்தார் பாரத் எனப்படும் சிறப்பான இந்தியா என்ற நிகழ்ச்சியை திருநாவுக்கரசர் தொடங்கி வைத்தார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போராட்ட களத்தில் உள்ள அரசு ஊழியர்களை அச்சுறுத்துவது நல்லதல்ல என்றும் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண வேண்டும் என்றும் கூறினார். கொடநாடு விவகாரத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும் என்றும் இந்த விவகாரத்தில் சிறப்பு விசாரணை நடத்த வேண்டும் என்றும் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார்.
இதில் இருக்கக்கூடிய மாணவர்களை, ஆசிரியர்களை, அரசு ஊழியர்களை அவருடைய கோரிக்கைகள் என்ன என்று கேட்டறிந்து முதலமைச்சர் அல்லது சம்பந்தப்பட்ட அமைச்சர் கூடி பேசி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முயற்சிக்க வேண்டுமே தவிர அவர்களை பயமுறுத்தியோ அச்சுறுத்தியோ சம்பளம் தர மாட்டோம், கைது செய்வோம் என்று அச்சுறுத்தியோ செய்வது சரியல்ல. கொடைநாடு விஷயமா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். முதலமைச்சர் பதவி விலகணும், உடனடியாக அவர்கிட்ட இருக்கிற காவல்துறையை வேறு அமைச்சர் பொறுப்புக்கு மாற்றணும், ஒரு சிபிஐ விசாரணை அல்லது ஒரு விசாரணை குழு, ஸ்பெஷல் டீம், இன்வெஸ்டிகேஷன் டீம் போடப்படணும். பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு சாத்தியமில்லாத திட்டங்களை சொல்லாது என்று மாநில பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி கோதாவரி இணைப்பு திட்டம் சாத்தியப்பட வேண்டும் என்றும் அந்த திட்டத்தை செயல்படுத்தும் போது தண்ணீர் பிரச்சினை இருக்காது என்றும் தெரிவித்தார். தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு என்ன செய்தது என ஸ்டாலின் போன்றவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கட்டும், பாஜக அரசு செயலாற்றிக் கொண்டே இருக்கும் என்று கூறிய அவர், மக்கள் அளிக்கும் வாக்குறுதிகளை நம்ப வேண்டும், வாக்கு எந்திரத்தையும் நம்ப வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் வாக்குப்பதிவு எந்திரத்தில் எந்த விதத்திலும் தவறிழைக்க முடியாது என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார். மரியாதைக்குரிய கட்கரி அவர்கள் ஏற்கனவே காவிரி பிரச்சனை இருக்கும் பொழுதே சொல்லிக் கொண்டிருந்தார்கள், காவிரி பிரச்சனையும் தீரும், காவிரி தண்ணீரும் வரும், கோதாவரி தண்ணீரும் வரும், தமிழகத்தில் விவசாயிகளுக்கு இனிமேல் நீர் பற்றாக்குறை என்பதும் இருக்காது, தமிழகத்தில் குடிநீர் பற்றாக்குறை என்பதும் இருக்காது. இதைத்தான் நாம் சொல்லிக் கொண்டிருந்தோம். அப்போ எல்லா நகரங்களும் மத்திய அரசினால் பலன் பெற்றுக் கொண்டு இருக்கும் பொழுது ஸ்டாலின் போன்றவர்கள் தமிழகத்திற்கு என்ன செய்தார்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கட்டும், நாம செயலாற்றி கொண்டே இருப்போம். இதுதான் குறிப்பா திருச்சி மிகுந்த பலனுள்ள ஒரு மாவட்டமாக மாறிக்கொண்டிருக்கிறது. மேகதாது அணை விவகாரத்தில் பதிலளிக்க தமிழக அரசுக்கு 4 வாரங்கள் உச்சநீதிமன்றம் அவகாசம் வழங்கியுள்ளது. கர்நாடகாவில் கடந்த மே மாதம் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்த பின்பு முதலமைச்சர் குமாரசாமி மேகதாது அணை திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகளில் தீவிரம் காட்டி வருகிறார். இந்த அணை குடிநீர் மற்றும் மின் உற்பத்தி தேவைக்காக கட்டப்பட இருப்பதாக கூறப்பட்டது. இதற்காக விரிவான திட்ட அறிக்கையை தயாரிக்கும்படி கர்நாடக அரசின் நீர்ப்பாசனத்துறைக்கு மத்திய நீர்வள ஆணையம் உத்தரவிட்டிருந்தது. இந்த திட்டத்தால் தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய நீரில் எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது என்றும் அந்த உத்தரவில் கூறப்பட்டது. இந்த நிலையில் மேகதாது அணை விவகாரத்தில் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க கர்நாடக அரசுக்கு அளித்துள்ள அனுமதிக்கு தடை கோரி தமிழக அரசும் புதுச்சேரி அரசும் உச்சநீதிமன்றத்தில் மனுக்களை தாக்கல் செய்தன. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசும் மத்திய அரசும் கால அவகாசம் கேட்டதால் விசாரணையை 4 வாரங்களுக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்தது. வாரணாசியில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தின மாநாட்டை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் 15வது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தின மாநாடு இன்று தொடங்கியது. புதிய இந்தியாவை கட்டமைப்பதில் வெளிநாடு வாழ் இந்தியர்களின் பங்கு என்ற தலைப்பில் இந்த மாநாடு நடைபெறுகிறது. நாளை வரை நடைபெறும் இந்த மாநாட்டை பிரதமர் மோடி இன்று தொடங்கி வைத்தார். அவரது தொகுதியில் இந்த மாநாடு நடைபெறுவது கூடுதல் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. மாநாட்டு நிறைவு நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் உரையாற்றுகிறார். 85 நாடுகளில் இருந்து 4000க்கும் மேற்பட்ட வெளிநாடு வாழ் இந்தியர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்கின்றனர். சிறு ரக செயற்கைக்கோள் மாணவர்கள் மூலம் தயார் செய்யப்பட்ட செயற்கைக்கோள் நாளை மறுதினம் விண்ணில் ஏவப்படும் என இஸ்ரோ தலைவர் சிவன் தெரிவித்துள்ளார். சென்னையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை அவரது இல்லத்தில் இஸ்ரோ தலைவர் சிவன் இன்று சந்தித்தார். அப்போது அவர் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பயன்பெறும் வகையில் நிவாரண நிதியாக 14,36,000 ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சரிடம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் இஸ்ரோ இயக்குநர் மூக்கையா கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சிவன், மாணவர்கள் மூலம் தயார் செய்யப்பட்ட செயற்கைக்கோள் நாளை மறுதினம் கலாம் செயற்கைக்கோள் என்ற பெயரில் விண்ணில் ஏவப்படும் என்று கூறினார். கஜா புயலில் பாதிக்கப்பட்ட நண்பர்களுக்காக ISROயில் உள்ள IPRC மகேந்திரகிரியில் உள்ள IPRC யூனிட்டில் உள்ள தொழிலாளர்கள் நண்பர்கள் புயலில் பாதிக்கப்பட்ட நண்பர்களுக்காக ஒரு சிறு நன்கொடை சேகரித்தார்கள். அது ஏகதேசம் 14,60,000 ரூபா செக்கு நாங்கள் இது பண்ணி அந்த செக்கை முதலமைச்சர் நிவாரண பணியில் சேர்க்கும்படி நாங்கள் முதலமைச்சர்கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க சேட்டலைட் விடுறது, அவங்க பேலோடு விடுறதுக்கெல்லாம் ரொம்ப உபயோகமாக இருக்கும். அந்த எண்ணத்தில் தான் அந்த திட்டத்தை உருவாக்கினது. அதன்படி PSLV C-44 இந்த 24 நடக்கக்கூடிய சோதனையில் இந்த பர்டிகுலர் சோதனை நடக்கும். அதில்
முதல் முறையாக வந்து இந்த கலாம் சேட்ங்கிற ஸ்டூடெண்ட் சேட்டலைட் அதை போகிறது. இதே மாதிரி வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்ஸும், இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அதுக்கு வந்து அந்த அந்த திட்டத்தை வந்து உபயோகப்படுத்திக் கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். குடியரசு தின விழாவை முன்னிட்டு சென்னையில் 2ஆம் நாள் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னையில் நடைபெறும் குடியரசு தின விழாவில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தேசிய கொடியை ஏற்றவுள்ளார். இந்த விழாவை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. முதல் நாள் ஒத்திகை நிகழ்ச்சி கடந்த 19ஆம் தேதி நடைபெற்றது. இதன் 2வது ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. முப்படை அதிகாரிகள் அணிவகுப்பு மரியாதையை செலுத்தும் ஒத்திகையிலும் மாணவ மாணவிகள் கலை நிகழ்ச்சி ஒத்திகையிலும் ஈடுபட்டனர். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவரது தந்தையின் வளர்ப்பு என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சுயம்புவாக தோன்றியவர் என்றும் அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். தமிழக முதல்வர் பழனிசாமிக்கு கிராமங்கள் குறித்து என்ன தெரியும் என்ற ஸ்டாலினின் கேள்விக்கு அமைச்சர் கடம்பூர் ராஜு பதிலளித்துள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சுயம்புவாக தோன்றியவர். எனவே அவருக்கு அடிப்படையாக அத்தனை விஷயங்களும் தெரியும். அவராது கற்றுக்குட்டி அவருடைய தந்தை திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லி வளர்த்து அப்படி வந்தவர். நான் சொன்னது போல ஒரே வார்த்தையில் அவர் வளர்ப்பு, இவர் சுயம்பு. இவருக்கு அத்தனை விஷயங்களும் தெரியும். படிப்படியாக அதற்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர் என்ற நிலையில வந்து மாண்புமிகு அம்மாவர்களிடம் 40 ஆண்டு காலம் பாடம் பயின்றவர். ஆனால் இவருக்கு அத்தனை நிலைகளும் தெரியும் என்பதை தெரிவித்துள்ளார். 7 பேர் விடுதலை விவகாரத்தில் சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும் என தமாக தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்தார். சென்னை கோடம்பாக்கத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 14 வகையான பிளாஸ்டிக் பொருட்களை தடை செய்த அரசின் நடவடிக்கையை வரவேற்பதாகவும் பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு என்பது கிராமங்களையும் சென்றடைய வேண்டும் என்றும் தெரிவித்தார். பிளாஸ்டிக் தடை என்று சொல்லும்போது மிக முக்கியமான 14 வகையான பிளாஸ்டிக் பொருட்களை அரசு தடை செய்ததற்கு நாங்கள் ஆதரவு தருகிறோம். அதே நேரத்தில் வெளிநாட்டு நிறுவனத்தை வாழ வைக்கக்கூடிய உள்நாட்டு வியாபாரிகளை நசுக்கக்கூடிய மறுசுழற்சி செய்ய இயலாத ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பேக்கிங் கவர்களை தடை செய்ய வேண்டும். சிறு குறு வியாபாரிகள் பயன்படுத்தக்கூடிய மறுசுழற்சி செய்யக்கூடிய கவர்களுக்கு வரி விலக்கு அளிக்க வேண்டும் என்று தமாக வலியுறுத்துகிறது. கிராமப்புற பெண்களின் வருமானத்தை அதிகரிக்கும் வகையில் 77,000 மகளிர் குழுக்களுக்கு தலா 50 கோழி குஞ்சுகள் வழங்கப்படும் என அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் கிராம பெண்களுக்கு கோழி குஞ்சுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கிராம பெண்களின் வருமானத்தை அதிகரிக்கும் வகையில் நடத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் கால்நடைத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு முதற்கட்டமாக 2,400 பெண்களுக்கு 1,20,000 கோழி குஞ்சுகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அடுத்த மாதத்திற்குள் 77,000 மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு தலா 50 கோழி குஞ்சுகள் வழங்கப்படும் என கூறினார். மகளிருக்கு 50 நாட்டுக்கோழி குஞ்சுகளை வழங்குகின்ற திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையில் அறிவித்தார்கள். அதற்காக 50 கோடி ரூபாயை நிதி ஒதுக்கி ஒவ்வொரு மகளிருக்கும் அசில் வகையான நாட்டுக்கோழி குஞ்சுகள் 50 நாட்டுக்கோழி குஞ்சுகளை கொடுக்க இருக்கின்றோம். அதில் 25 சேவல், 25 கோழி கொடுத்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இதற்காக 77,000 கிராமப்புற பகுதிகளில் இருக்கின்ற மகளிருக்கு கொடுக்கப்பட்டது. அதை கொடுப்பதற்குண்டான பணிகளை மாண்புமிகு முதலமைச்சர்கள் கடந்த வாரம் துவக்கி வைத்தார்கள். அதன் பிறகு நம்முடைய நாமக்கல் மாவட்டம், சேலம் மாவட்டம், அதற்கு அடுத்து இன்றைக்கு நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது.
ஜாக்டோஜியோ நிர்வாகிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற தமிழக அரசு முன்வர வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஜாக்டோஜியோவின் தார்மீகமான கோரிக்கைகளை நிறைவேற்றி தராமல் அரசு அலட்சியம் காட்டி வருவதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். உரிமைக்காகவும் ஊதியத்திற்காகவும் அரசு ஊழியர்கள் வீதியில் இறங்கி போராடுகிற நிலைக்கு தள்ளியிருக்கும் அரசின் செயல் வெட்கக்கேடானது என்று கூறியுள்ள சீமான், ஜாக்டோஜியோ நிர்வாகிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற தமிழக அரசு முன்வர வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். ஆந்திராவில் கோழி திருடியதாக கூறி லாரி ஓட்டுநரை கறிக்கடை உரிமையாளர் தாக்கும் வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. ஆந்திர மாநிலம் சித்தூர் உபயகாரிப்பள்ளி கிராமத்தை சேர்ந்தவர் வேணுகோபால். இவர் அப்பகுதியில் சிட்டி என்பவருக்கு சொந்தமான கறிக்கடையில் லாரி ஓட்டுநராக பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்பு வேணுகோபால் தமிழகத்திலிருந்து சித்தூருக்கு கோழிகளை ஏற்றி சென்றுள்ளார். அதில் 20 கோழிகள் குறைந்துள்ளதாக கூறி கறிக்கடை உரிமையாளர் சிட்டி தனது நண்பர்களுடன் வேணுகோபாலை கடுமையாக தாக்கியுள்ளார். இதனையடுத்து சிட்டி மற்றும் அவரது நண்பர்கள் மீது வேணுகோபால் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். ஊதிய நிர்ணயம், நிலுவைத் தொகை வழங்குவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 29ஆம் தேதி சென்னையில் பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி ஊராட்சித்துறை ஊழியர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை சேப்பாக்கத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி ஊராட்சித்துறை பொதுச் செயலாளர் கணேசன், குறைந்தபட்ச ஊதியத்தை வைத்துக் கொண்டு ஊராட்சி துப்புரவு தொழிலாளர்கள் எப்படி வாழ்க்கையை மேற்கொள்ள முடியும் என்று கேள்வி எழுப்பினார். ஸ்மார்ட் சிட்டியாக மாற்ற நினைக்கும் அரசு அதற்காக பணியாற்றும் துப்புரவு தொழிலாளர்களுக்கு ஊதியம் தர மறுப்பதாகவும் கணேசன் குற்றம் சாட்டினார். வேலை நிறுத்தம் செய்தால் அதன் விளைவுகளை சந்திக்க அரசாங்கம் தயாராக இருக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு எச்சரிக்கை விடுத்த அவர், வரும் 29ஆம் தேதி கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாகவும் அறிவித்துள்ளார். வருகிற 29ஆம் தேதி சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகே ஒரு பெருந்திரள் முறையீடு போராட்டத்தை நடத்துவதென்று முடிவு செய்திருக்கிறோம். தமிழகம் முழுவதும் இருக்கிற மேல்நிலை தொட்டி இயக்குபவர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், பல்லாயிரக்கணக்கான தொழிலாளிகள் தங்களுடைய உள்ள குமுறலை வெளியிட இருக்கிறார்கள். அதற்கு பின்பும் இந்த பிரச்சனை தீர்வை எட்டவில்லை என்று சொன்னால் பிப்ரவரி மாதம் அநேகமாக 3வது வாரத்தில் ஒரு தமிழகம் தழுவிய காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்திற்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.